இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன்டா. இனிமே வீக்லி ஒன்ஸ் இல்ல மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி போயிடலாம், ஓகேவா? இல்லடி, இனிமே நம்ம பார்த்துக்கவும் வேணாம், பேசிக்கவும் வேணாம். சரி, ஓகே, பாய். இதுக்கு இவ்வளோதான் ரியாக்ஷனா? இதில் இருக்க மாதிரி பார்த்து பண்ணு. யார் தாண்டா அது இத்தனை டைம் ஃபோன் பண்ணுறாங்க? திவ்யா தான்டா. அப்புறம் ஏன்டா கட் பண்ணுற? எடுத்து பேச வேண்டியதானே? இல்லைடா, கொஞ்ச நாளைக்கு நான் அவகிட்ட பேச போகிறதில்ல. ஏன்டா? உனக்கே தெரியும்ல நான் அவள் லவ் பண்ணுறேன்னு. ஆனால் அவள் ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்பான்றா. ஸோ கொஞ்ச நாள் அவகிட்ட நான் பேசாமல் இருந்தால் என்னை மிஸ் பண்ணுவாள்ல, அப்போ அவளுக்கு புரியும்ல, அதனால தான். இப்படியே கட் பண்ணி விட்டா அவாய்ட் பண்ணுறேன்னு அவளுக்கு ஈகோ தான் வரும், லவ் எல்லாம் வராது. அதுக்கு இப்போ என்னை என்ன பண்ண சொல்கிற? நான் சொல்கிறத மட்டும் கேளு, அப்புறம் பாரு. என்னடா எப்படி போச்சு? என்னதான் ஆச்சு சொல்றா? பேசாமறா, நான் செம்ம கோவத்தில் இருக்கேன். நான் என்னடா பண்ண? நீ என்ன பண்ணியா? நீ சொன்ன மாதிரி நான் போனானா? காலையிலே என்ன அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு வர சொல்லிட்டு ஏன்டா இப்படி சும்மா நின்னுட்டு இருக்க? என்னன்னு சொல்லு. என்னன்னு சொல்றா? டைம் ஆகுது, ஆபீஸ் போகணும். இன்னைக்கு ஆஃபீஸ் போகணுமா? ஆமாண்டா, போகணும். இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட. லீவா? எதுக்குடா? ஃப்ரெண்டுன்றல, எனக்காக ஒரு நாள் லீவ் போட மாட்டியா? போடுறேன்டா, எதுக்குன்னு சொல்லு. இல்லடி, ஒரு மாதிரி மனசு கஷ்டமா, லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன். அதான் இன்னைக்கு ஒரு நாள் உங்க கூட வெளியே போயிட்டு வரலான்னு பார்த்தேன். அவ்வளோதானே? சரி, ஓகே, இரு ஒரு நிமிஷம். லீவ் சொல்லிட்டேன்டா, வா போலாம். உட்காரு. இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தேன்டா. இதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் இல்ல மந்த்லி ஒன்ஸ் நம்ம வெளியே போலாம், ஓகேவா? என்னடா நான் இவ்ளோ ஹாப்பியா சொல்லிட்டு இருக்கேன், நீ மூஞ்ச இப்படி தொங்க போட்டுட்டு இருக்க? இங்க பாரு, என்ன பாருன்னு சொன்ன. இல்லடி, இனிமே நம்ம பார்த்துக்கவும் வேணாம், பேசிக்கவும் வேணாம். ஏன்டா
ஏன் இப்படி சொல்ற? சும்மா தானே சொல்ற. என்னடி சொல்கிற? இப்போ என்ன சொல்லணும்னு நீ நினைக்கிற? ஏன் உனக்கு தெரியாதா? நான் உன்னை லவ் பண்ணுறது உனக்கு தெரியாதா? எப்போ பாரு எதுவும் தெரியாத மாதிரியே நடிச்சுக்கிட்டு. ஒத்துக்கிறேன், நீ நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போன்னு சொல்லியும் நான் உன்னை லவ் பண்ணுறது தப்பு தான். ஆனால் முடியலையே. உன் கூட பேசுறது, ஊர் சுற்றுறது எல்லாம் ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தாலும் அது நிரந்தரம்லன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. திரும்பவும் உன்னை என்னால் ஃப்ரெண்டாலாம் பார்க்க முடியாது. அதனால தான் நீ நினைக்கிற மாதிரி ஃப்ரெண்டாக இன்றைக்கி நான் இருந்துட்டேன். இதுக்கப்புறம் நீ தான் முடிவு பண்ணணும். சரி, ஓகே, பாய். இதுக்கு இவ்வளோதான் ரியாக்ஷனா? நான் சொன்னதெல்லாம் கேட்டு எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் சரி ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு திரும்பி கூட பார்க்காம போனா பாரு. எல்லாத்துக்கும் காரணம் நீ கொடுத்த அந்த ஐடியா தான். ஃப்ரெண்டாகவே இருக்கலான்னு சொல்கிற பொண்ணை லவ் பண்ணிட்டு நம்மளை குறை சொல்றது பற்றியே இது. டேய், ஃபோன் வச்சிருக்கல, சார்ஜ் போட்ட உடனேவா ஏறுது? அது கொஞ்சம் டைம் கொடுக்குறல்ல, அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் யோசிக்கிறதுக்கு டைம் கொடுறா. கண்டிப்பாக உனக்கு ஃபோன் வரும் பாரு. திரும்பி கூட பார்க்காம போயிட்டா அவள் எப்பரா ஃபோன் பண்ணுவா? நான் தான் சொன்னேன்ல ஃபோன் பண்ணுவான்னு. எடுத்து பேசு. ஹலோ ஹலோ. நீ சொன்னதுக்கு அப்புறம் தாண்டா நானே யோசிச்சு பார்த்தேன். நிஜமாவே நான் உன் கூட இருக்கும்போது தாண்டா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கேன். உன்னை லவ் பண்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மற்றதெல்லாம் நம்ம நாளைக்கு நேரில் பேசிக்கலாம். பாய். டேய், ஓகே சொல்லிட்டாடா. எனக்கு ஓகே சொல்லிட்டாடா. நான் தான் சொன்னேன்ல. கரெக்டு தான். எப்படி மச்சான்? அது எனக்கும் ஒரு பொண்ணு ரொம்ப பிடிக்கும் மச்சான். நானும் அவ்வளோ டெய்லி ஃபோனில் பேசுவோம். என்னன்னே தெரில, ஒரு 4 நாள் அவள் என் ஃபோனே எடுக்கலை. 5ஆவது நாள் பேசிட்டா. இருந்தாலும் அந்த 4 நாள் அவளை மிஸ் பண்ணல. எனக்கும் நடந்திருக்குடா. நாங்களும் டெய்லி ஃபோனில் பேசுவோம். என்னன்னே தெரில, ஒரு 3 நாள் என் ஃபோன் அவள் எடுக்கலை, அவளும் கால் பண்ணல. அப்போ அவளை மிஸ் பண்ணது இருக்கே. இப்போ வரைக்கும் யாரையும் அந்தளவுக்கு மிஸ் பண்ணதில்லை. அன்னிலேருந்து தான் அவளை லவ் பண்ண ஆரம்பித்தேன். ஒருவேளை நான் 3 நாள் பிஸியாக இருப்பேன்டா, 3 நாள் கழிச்சு பேசுகிறேன் அப்படின்னு அவள் சொல்லியிருந்தா இன்னமும் ஃப்ரெண்டாகவே இருந்திருப்பனோ என்னமோ. இப்போ தான் மச்சி நீ சொல்கிறது எனக்கு புரியுது. பிரிஞ்சிட்டோன்றதை விட பிரிஞ்சிருவோமோன்ற பயம் தர வழி அதிகம். அதை தான் இங்கே யாரும் புரிஞ்சிக்க மாட்றாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டாலே இங்கே யாரும் யாரையும் அவாய்ட் பண்ண மாட்டாங்கல்ல.